வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராயபக்சர்கள் கவலை வெளியிட்டுள்ள விமல் ரத்நாயக்க. ஸ்ரீசேனவின் மகனுக்கு நாமல் அழைப்பு, அரசியல் வியூகமா? சீன உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு நாட்டிற்கு. எஸ்ஜேபிக்குள் பெரும் நெருக்கடி. 66 எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்பில் விசேட கவனம். அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். தமிழ் ராஜபக்சர்கள் தோற்றம் பெறுவார்கள் என ஒருபோதும் நினைக்கவில்லை என அமைச்சர் விமல் ரத்நாயக்க கவலை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராயபக்சர்களை கண்டதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது தமிழ் ராயபக்சர்கள் தோற்றம் பெறுவார்கள் என ஒருபோதும் நினைக்கவில்லை எனவும் இது கவலைக்குரியது எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் வடமாகாண மக்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாகவும் வடக்கில் பலமான அரசியலுக்கான அத்திவாரமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் செயற்பட உள்ளதாகவும் சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெகு விரைவில் அமைச்சின் விடயதானங்கள் மறுசீரமைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்கள் எதிர்பார்த்த அரசு நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனாக்குவோம் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகனுக்கு நாமல் ராயபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தகாம் ஸ்ரீசேனவை எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தன்னுடன் இணைந்து பணியாற்றுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச அழைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை வலுவான முறையில் மேற்கொள்வதே இதன் நோக்கம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த முன்மொழிவை தகாம் சிறிசேன இன்னும் ஒப்புதல் அல்லது மறுப்பு குறித்து இந்த அறிக்கையும் வெளியிடவில்லை எனவும் கூறப்படுகின்றது. மேலும் எதிர்காலத்தில் அவர் இது குறித்து ஒரு முடிவை எடுப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. சீன உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது. சீன வர்த்தக அமைச்சர் பேங் வெண்டாவோ தலைமையிலான 115 பேர் கொண்ட உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு 28ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது. இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்தவும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் புதிய பொருளாதார முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராயும் வகையிலேயே உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு கொழும்புக்கு விஜயம் செய்வதாக சீன தரப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அரசாங்கத்தின் பொருளாதார வர்த்தகத்துறை சார்ந்த பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை சீன வர்த்தக மற்றும் முதலீட்டு மன்றத்தின் மாநாடு எதிர்வரும் சனிக்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் சீன வர்த்தக அமைச்சருடன் 77 சீன நிறுவனங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் 115 வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு போலாந்து வெளிவிவகார அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 11 பேர் கொண்ட உயர்மட்ட குழு எதிர்வரும் புதன்கிழமை இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் இந்த உயர்மட்ட குழு ஈடுபட உள்ளது. வர்த்தகம், கடல் துறைமுகங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உட்பட பல்வேறு துறைகள் குறித்து போலாந்து வெளிவிவகார அமைச்சர் தலைமையிலான குழு அரசாங்கத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளது.
உள்ளூராட்சி தேர்தலுக்கான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான செலவு அறிக்கைகளை 27ஆம் தேதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் விவரங்கள் குறித்த திகதிக்கு பிறகு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. போலீஸ் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடருவார்கள் எனவும் தேர்தல் ஆணைக்குழு பணிப்பாளர் ஜெனரல் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பல தொகுதி அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பல தொகுதி அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து விலக முடிவு செய்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிறைந்த சூழ்நிலை காரணமாக அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளனர். அதன்படி பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி, கொரோபொத்தான தொகுதி அமைப்பாளர் அனுர புத்திக, தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி சம்பக விஜயரத்தின, ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் மற்றும் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரே, நுவரெலியா மாவட்ட இணை அமைப்பாளர் அனகிரிபுர அசோக சேபால, காலி தொகுதி அமைப்பாளர் பந்துலால் பண்டாரிகொட ஆகியோர் தங்கள் அமைப்பாளர் பதவிகளிலிருந்து விலக முடிவு செய்துள்ளனர். 66 எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் கவனம் செலுத்தி வருகின்றது. உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ள 66 எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை வழங்குவதில் போலீஸ் தலைமையகம் மீண்டும் கவனம் செலுத்தியுள்ளது. சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட விவாதம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. மே மாதத்தின் முதல் 21 நாட்களில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 90,000-ஐ கடந்துள்ளது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மே மாதத்தின் முதல் 21 நாட்களில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 90,000-ஐ கடந்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 21 நாட்களில் மாத்திரம் 91,785 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்தே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,88,669 அதிகரித்துள்ளது. திருகோணமலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 பேர் காயமடைந்துள்ளனர். கடல்கமுவ வீதியிலிருந்து திருஞான சம்பந்தர் வீதியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் பயணித்த வேனுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது வேனின் சாரதியும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்வன சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஒபாமா ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியுள்ளதாக ரஷ்யா மீது ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ராணுவ அகாடமியில் நடந்த பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். ராணுவம் தனது தொலைநோக்கு எதிரிகளை தோற்கடிப்பதிலும் அமெரிக்க மதிப்புகளை பாதுகாப்பதிலும் கவனம் செலுத்துவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஒபாமா ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியது. ஆனால் தற்போது நாங்கள் அவற்றை விட நிறைய ஏவுகணைகளை உருவாக்குவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க ஆயுதப்படைகளின் வேலை வெளிநாட்டு கலாச்சாரங்களை மாற்றுவது அல்ல, அதன் முக்கிய பணி தேசிய பாதுகாப்பென கூறினார். தொடர்வென விளையாட்டு செய்திகள். IPL 67வது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. 18வது IPL தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதில் இன்று 2 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதன்படி முதலாவதாக அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள 67வது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. அதன்படி இந்த போட்டிக்கான நாணய சுழற்சியில் வென்ற சென்னை துடுப்பாட்டத்தை தெரிவு செய்துள்ளதுடன் குஜராத் அணி பந்து வீச உள்ளது. இத்துடன் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.